உத்தரப்பிரதேச மாநிலத்துல விராஜ் அப்படிங்கிறவன் தான் ஆசைப்பட்ட பொண்ணு தன் கல்யாணத்துக்கு நோ அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்தினால அந்த பொண்ணு ஆல்ரெடி டிவோர்ஸ்டு, அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி 1.5 வயசுல ஆரவன்ட் அப்படின்ட்டு ஒரு ஆண் குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய சாக்லேட் வாங்கி தர அப்படின்னு பொய் சொல்லி கூட்டிட்டு போய் அந்த குழந்தை தன்னோட கையாலேயே தூக்கிட்டு போய் இல்லாத சமயத்துல அந்த குழந்தையோட பிஞ்சு காலை கையால புடிச்சு ரோடு மேலே டங்கு டங்குன்னு தகுண்ட அந்த அந்த குழந்தையோட மண்டை ரோட்ல அடிக்கிற சத்தம் இந்த வீடியோல நமக்கு கேட்க முடியும். நிஜமாவே இந்த மனசு ரொம்ப வீக்கா இருக்கவங்க கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க பார்க்காதீங்க. உங்களால 2 செகண்ட்ஸ்க்கு மேல இதை பார்க்கவே முடியாது. அந்த சேம் டே போலீஸ்க்கும் இந்த விராஜ் அப்படிங்கிறவனுக்கும் ஃபயர் ஃபைட்டிங் நடந்திருக்கு. அந்த விராஜ் வந்து நாட்டு துப்பாக்கி வச்சிருந்திருக்கான். அதுல இருந்து 2 புல்லட் அவன் யூஸ் பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் போலீஸ் வந்து என்கவுண்டர்ல அவனை புடிச்சு அப்புறம் அவன் கால 2 புல்லட் போய் அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் வீடியோ கொஞ்சம் வைரலா போயிட்டு இருந்துச்சு. லைக் அவன் வந்து தண்ணி எல்லாம் கேட்டு இருந்தான். ஆனா போலீஸ் எனக்கு தண்ணி கொடுக்கல. இப்போ வரைக்கும் அவன் சாகல, கஷ்டமா தான் இருக்கு. அவன் சத்துருக்கணும், சாகல. போலீஸோட கஸ்டடியில தான் இப்பவும் இருக்கு. இதுல ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த விராஜ் வேற யாரும் இல்ல, அந்த குழந்தை ஆரோவோட அப்பாவோட சித்தி பையன். டே அந்த பொண்ணு உன்னை நோ சொன்ன ஒரே காரணத்துக்காக கொலை கூட பண்ண அளவுக்கு போயிருக்க. ஒரு சின்ன ஒரு நோவை கூட உன்னால அக்செப்ட் பண்ண முடியல. நீ தான் வாழ்க்கையில என்னதான் பண்ணுவ? இந்த மாதிரி பண்றவனுக்குலாம் தூக்கு தண்டனை கொடுக்க கூடாது. அது ஒரே செகண்ட்ல உயிர் போயிடும், ஒண்ணுமே தெரியாது, வழியே தெரியாது. அவனுக்கு எல்லாம் ஆயுள் தண்டனை கொடுக்கணும். ஆயுசு பூரா இந்த மாதிரி ஜெயில உட்காந்து கஷ்டப்பட்டு அப்படிதான் அவன் சாகணும். My dear boys and girls, always remember, no means no, no matter what.